இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் கல் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றும் போதே கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன் கலந்து. இது நல்லா சூடாகட்டும். சிக்கன் பிரியாணிக்காக தான் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கல் சூடானதுக்கு அப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுப்போம். இப்போ நறுக்கி வச்சிருந்த 4 பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நாலு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் ஃப்ரை ஆகும் ஆனியன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளியை இதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது பச்சை மிளகாய் போட்டேன். இப்போ நல்லா தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதோட 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சிக்கன் ஆக்சுவலாக மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ நான் 1 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணுறேன் இதோட. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ். சிக்கன் தானாகவே தண்ணி விடும். வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ். அது தானாக தண்ணி விட்டதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதோட நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவேன். நான் இது 2 கப் எடுத்திருக்கேன் அரிசி. ஜஸ்ட் லைட்டாக இந்த அரிசி அப்படி பரட்டி போட்டுட்டு எல்லாம் 1க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவாங்க. நான் 2 கப் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் வருதுங்க. ஸோ 2.5க்கு வந்து 5 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன்.
வச்சுட்டு 1 விசில் வைப்பேன். ஒரு விசில் வச்சு முடிச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலே இருக்கும். இது லைட்டாக இந்த தண்ணியும் அரிசியும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுருவோம். ஒரு விசில் மட்டும் வந்துட்டு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கும். இப்போ பிரியாணி நல்லா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொதிச்சு வரும்போது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ரைஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் வர மாதிரி வச்சுப்போம். ஒன் விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.